அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்கான முதல் பருவத்துக்கான கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து போன இயர் நடந்த கொஸ்டின் தான். மொத்தம் 60 மார்க் நமக்கு நடக்கும். 2 மணி நேரம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத கொடுத்துருக்காங்க. ஒரு 5 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சரு. அடுத்து செகண்டு, தகவல் தொடர் முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கி விட்டது. ஆன்சர் மேதினி. மா என்னும் சொல்லின் பொருள் என்னது? விலங்கு. கழுத்தில் சூடுவது தார், அதாவது மாலை. விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து விண் கூட்டல் வெளி. இந்த மாதிரி ஆன்சர் வந்து புக்கில் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், கோயிட்டடங்களின் நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது எதுனா மொழி. ரோபியோ, அதாவது சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுனா சவுதி அரேபியா. மொத்தம் நம்ம கோயிட்டடம் 2 கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பொறுத்துக்க வந்து நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. அணுகுனா விலகு, ஐயம்னா தெளிவு, உண்மைனா பொய்மை. எதிர்ச்சொல்லை வந்து பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓரிய சொற்களில் விடையில சொல்லி கொடுத்து ஏதேனும் 5 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. நமக்கு மொத்தம் எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? 6 கொஸ்டின் கொடுத்து நமக்கு வந்து 7 கொஸ்டின் கொடுத்து ஏதாவது 5 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ். எல்லா கொஸ்டினுமே நீங்கள் ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க. 7 கொஸ்டினுமே ஆன்சர் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது 3 மட்டும் கேட்டிருக்காங்க. 5 கொஸ்டின் கொடுத்து 3 கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் கேட்டிருக்காங்க. 4 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பாடல் சிலப்பதிகாரம் பாடலில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து நமக்கு திருக்குறள் அன்பிலார் என தொடங்கும் திருக்குறள் வந்து கேட்டிருக்காங்க. வெயிட் அன்பிலார் என தொடங்கும் திருக்குறள் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து அனைத்து வினாக்களுக்கு விடையளி சொல்லி கொடுத்துட்டு உயிரெழுத்துக்களை வட்டமில் சொல்லியிருக்காங்க. அடுத்து அரபு எண்களை எண் கொடுத்து அதுக்கு வந்து அரபு எண் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பிறமொழி கலப்பென்று தமிழ் சொற்களை பயன்படுத்தி எழுதுக இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து அதோடைய தமிழ் சொற்கள் ஸ்கூலில் எழுது, பள்ளிக்கூடம், அந்த ஸ்கூலுக்கு தமிழ், அந்த மாதிரி வந்து இதில் என்னென்ன, இதில் வாட்டர்னால் தண்ணீர், அந்த மாதிரி வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. அது தமிழில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடி. எந்த நீ வரும்? 2 சொல்லினியா 3 சொல்லினியா? அடுத்து வந்து இதில் வந்து எனது மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், இயற்கை தான் வரும். அடுத்து கலைச்சொல் வெதர்னா என்னது? காண்டினா என்னது? அதுக்கடுத்து வந்து நெடுவினா கிழவனும் கடவுள் கதை. அப்புறம் வந்து ஒளி பிறந்தது கதை. அது இந்த 2ல் தான் ஒன்றும். அடுத்து வந்து விடுப்பு விண்ணப்பம் எழுது கேட்டிருக்காங்க. அதுக்கு அல்லது கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இயற்கை காப்பவங்க தலைப்பில் கட்டுரை.